கடலூர் மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து கவனஈர்ப்பு தந்திருக்கிறேன். அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் சில கோரிக்கைகளை முன்வைக்க இருந்தபோது பின்வரிசையில் இருந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வரிசையில் இருந்த திமுக உறுப்பினர்கள் என்ன கோரிக்கையை பேச வருகிறேன் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நான் வெளிக்காட்டுவதற்கு முன்பாகவே எனக்கு எதிராக கூச்சல் குழப்பமிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பது ஜனநாயக மாண்பல்ல. பேரவைத் தலைவரும் அவை முன்னவரும் ஆளுங்கட்சி கொறடாவும் இதை கண்டிக்க வேண்டும், இனி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறேன். கவனஈர்ப்பு கொண்டு வந்திருக்கிற நான் கொண்டு வந்த கவனஈர்ப்பை சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அனுமதியோடு ஈர்த்து பேசிய பிறகு அதற்கு பதிலை முதலமைச்சர் அவர்கள் எழுந்து அளிக்கிறார்கள். அதுபோன்றுதான் அண்ணா நகர் பிரச்சனையை பேரவைத் தலைவர் அவர்கள் வேல்முருகன் கவனஈர்ப்பு தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறார். முதலமைச்சர் உடனே எழுந்து பதில் சொல்ல முற்படுகிறார். நான் உடனே தலையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் இதற்காக கவனஈர்ப்பு தந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய கருத்தை பதிவு செய்துவிட்ட பிறகு தாங்கள் இதற்கு பதிலளிங்கள் என்று கேட்கிறேன். உடனே ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிற பின்வரிசையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரச்சனைக்கு நான் கவனஈர்ப்பு கொடுத்திருக்கிறேன், எந்த பிரச்சனையை நான் எழுப்ப முற்படுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக அறவேக்காட்டுத்தனமாக என்னை எதிர்ப்பது என்பது ஏற்புடையதல்ல. இது ஜனநாயக மாண்புக்கும் மரபுக்கும் எதிரானது. இதை இனி ஆளுங்கட்சி கொறடாவோ அவை முன்னவரும் பேரவைத் தலைவரும் அனுமதிக்க கூடாது என்கிற என்னுடைய வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். நான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி பாராமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அது அதிமுக திமுக என்கிற அரசியல் உட்கட்சி பிரச்சனைகளுக்கு நான் செல்லவில்லை. இந்த நாட்டில் நடந்திருக்கிற சட்டத்துக்கு புறம்பான அநியாய அக்கிரம நடவடிக்கைகளை நான் பேசுவேன். என் கட்சிக்காரர் கடலூர் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டு இன்றோடு 8 நாட்கள் ஆகிறது. அந்த கொலை குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. ஆக நான் முதலமைச்சர் அவையில் இருக்கின்ற போது நான் முதலமைச்சரிடம் இந்த கவனத்தை ஈர்ப்பதற்கு முயற்சிக்கிறேன். ஆனால் அதற்குள்ளாகவே எழுந்து எதிர்ப்பு தெரிவிப்பது, கூச்சலிடுவது, அதுபோன்று இன்றைக்கு அதிமுக பிரமுகர் ஒருவர் அண்ணா நகர் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்புலத்தில் இருக்கின்ற யார் என்பதை வெளிக்கொணர வேண்டும் என்று நான் பேசுகிறேன். பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படு. அப்படி மறுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி வரிசையிலே இருப்பவர்கள் எழுந்து பேசும்போதும் கூச்சலிடுவது, அவர்கள் கட்சியிலே உறுப்பினராகவே இன்றைக்கி சட்டமன்ற கணக்கு பிரகாரம் இருக்கிறேன், கூட்டத்தில் இருக்கிறேன். நான் ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை எழுப்ப முற்படுகிறேன். அண்ணா நகர் சிறுமி பாலியல் கற்பழிப்பு பின்னால் இருக்கிற கூட்டம் யார் என்பதை கேள்வி எழுப்புகிறேன். அங்கே என்ன கேட்கிறேன் என்பதை தெரியாமல் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களை நம்முடைய தமிழக அரசினுடைய அரசு கொறடா, அவை முன்னவர், பேரவைத் தலைவர் மட்டுப்படுத்த வேண்டும் என்று அங்கே இந்த கோரிக்கை பதிவு செய்யப்படலை. அதனால் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக பேரவைத் தலைவருக்கும் தமிழக அரசின் கவனத்தையும் நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு எந்த ஒரு குறுக்கீடும் இல்லை. அப்படி ஒரே ஒரு எம்எல்ஏ தான் என்ன நான் பேச வரேன்னு தெரியாமல் நான் முதலமைச்சர் எழுந்துட்டார் உட்கார அண்ணன் தான் சொன்ன, வேறு எதுவும் தவறாக சொல்ல என்று சொல்லிட்டார். சில அமைச்சர்கள் சில எம்எல்ஏக்களே இதற்கு இடத்தில் வருத்தம் தெரிவித்து விட்டார்கள். அதனால் அந்த பிரச்சனை இனி அப்படி ஒரு பிரச்சனை வராது. வந்தால் உங்களோடு சொல்லுகிறேன். நன்றி. இல்லை, அது என்னன்னே தெரியல. நேரலையில் நேற்று கூட இன்னும் எனக்கு நான் பேசப்பட்ட அந்த 4 கவனஈர்ப்புகள் கொண்டு வந்து பேசியிருக்கிறேன். அதனுடைய வீடியோ எனக்கு இன்னும் நம்முடைய செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து தரல. அது நான் பேசும்போது தான் கட் ஆகுதா இல்லை எல்லாரும் பேசும்போது கட் ஆகுதான்றதை சட்டப்பேரவை முடிஞ்ச பிறகு தான் நான் அதை குறித்து என்னுடைய உதவியாளர் மூலமாக எந்தெந்த வீடியோ நாங்கள் கேட்டு கடிதம் கொடுத்துருக்கோம், அவங்க கொடுக்குறாங்க, எது கொடுக்கல, எது கட்டாயிருக்கு என்பது பின்பு தான் தெரிய வரும். ஆனால் யார் பேரவையில் யார் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி அதனுடைய சுருக்கெழுத்து பேரவையினுடைய சட்டமன்ற சுருக்கெழுத்தர்கள் பதிவு செய்கிறார்களோ, நாங்கள் என்ன பேசி அங்கே பேசணுமோ அதை அத்தனையும் வீடியோ வடிவாக செய்தி விளம்பரத்துறை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக எங்கள் கைகளிலே கொடுக்க வேண்டும். அப்போதான் நாங்கள் மக்களுக்காக, தமிழுக்காக, மொழிக்காக, இந்த சதிகார திட்டங்களுக்காக பேசியிருக்கிறோம் என்பதை எங்களுடைய வாக்களித்து எங்களை தேர்வு செய்யப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்றைக்கி கூட காலைல கேள்வி அவரில் எங்கள் மிகப்பெரிய மழை வெள்ளத்தால் பல கிராமங்கள் பகண்டை உள்ளிட்ட பல கிராமங்கள் பாழாகியது. அதை பட்டியலிட்டு நான் அந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அப்போ அது எனக்கு கொடுக்கல, பிரிண்டிங்கிலும் தரல, வீடியோ வடிவிலும் தரலனா எப்படி நான் பேசுறது மக்களுக்கு போய் சேரும்? ஆக மக்கள் எதுக்கு உங்களை நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம், எங்களுடைய வழிகளை எங்களுடைய வேதனைகளை பேசுனீங்களான்னு கேள்வி கேட்கும்போது எப்படி நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? அதனால் அதில் 234 எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கூட்டணி கட்சியெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் அவர்கள் கைகளில் அவருடைய ஸ்பீச் காப்பி கிடைக்குது. அதில் எந்த தடையும் இல்லை. அதேமாதிரி வீடியோ வடிவிலும் கொடுக்கணும் என்பது தமிழ்நாடு அரசுக்கும் செய்தித்துறைக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் நான் ஊடக பத்திரிகையுடனாக வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி.